அது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கூட்டணியாக மாறிட்டது. இந்த சூழலில் ஆளுங்கட்சியினருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முடக்குகிற நடவடிக்கைகளை தான் தேர்தல் ஆணையம் நடத்தியது. குறிப்பாக நான் போட்டியிட்ட நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சார அனுமதியும் தருவதில்லை. ஆனால் அதிமுகவுடைய வேட்பாளருக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. எனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் தான் வைத்திருந்தது. எங்கள் தொகுதியை பொறுத்தவரை அதிகமான முறையில் வாக்காளர்கள்ட்ட அந்த தேர்தல் நாளன்று வரை பணத்தை கொடுத்தது வந்து அதிமுக வேட்பாளர். அப்போ அதிமுக வேட்பாளர் அல்லது பாஜக அதிமுக கூட்டணி சுதந்திரமாக செயல்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் தான் எடுத்தது. எனவே ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றும் முழுமையாக முடக்கப்பட்டது என்பதுதான் கடந்த தேர்தலுடைய சூழல். எனவே வன்மையான கண்டனத்திற்குரியது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்பது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா எஸ்ஐஆரில் ஏறத்தாழ பல வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆருக்கு பின்பு யாரெல்லாம் இருக்கிறார்களோ வாக்காளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சரியான எண்ணிக்கை வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாக இந்த பெர்சன்டேஜை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவாக, அதாவது கூடுதலாக இருப்பது போல தெரியும். காரணம் என்னவென்றால் வாக்களிக்கிற இருப்பவர்கள் மட்டும் உண்மையான வாக்காளர்கள் அல்லது இறந்து போனவருடைய பட்டியலெல்லாம் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டதின் காரணமாக சரியான வாக்காளருடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணமாகத்தான் இந்த எண்ணிக்கை வந்து கூடியிருக்கிறது. ரெண்டாவது, நான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வைத்து பார்த்தால் கடுமையான வெயில். ஒரு 10 மணிக்கு அப்புறம், பொதுவாக 10 மணி 11 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்காளர்கள் கூட அதில் சீக்கிரமே போய் வாக்களித்து விட்டு கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் போகலாமே என்கிற சூழல் தான் இருந்தது. எனவே இது வந்து வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி மக்கள் விரும்புகிறார்கள் ஒழிய இதை வந்து அது விஜயினுடைய ஆவைக்காவினுடைய அதுக்கு ஆர்வமாக எடுத்துக்கொள்வது என்பது வந்து சரியானதாக இல்லை. மாறாக எஸ்ஐஆர் தான் அதனுடைய மிக முக்கியமானது ஒரு தாக்கம் என்பதாக கருதுகிறோம். அதனுடைய முடிவை மே 4ஆம் தேதி தெளிவாக சொல்லப்படும். இல்லை, அதாவது எஸ்ஐஆர் என்பது இந்த நேரத்தில் அவசியம் இல்லை என்றுதான் எதிர்க்கும். எஸ்ஐஆர் செய்யணுமான்னு கேட்டால் எஸ்ஐஆர் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இறந்து போன வாக்காளர்கள் 2 இடங்களில் பதிவுள்ள வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது இந்த நேரத்தில் தான் செய்யணுமா? இப்போ டீலிமிட்டேஷன் எந்த நேரத்தில் செய்தாங்க? பாராளுமன்றத்தில் 5 மாநிலத்துடைய தேர்தல் நடக்குது. அது ஏதோ இன்னைக்கு செய்தால் தான் செய்ய முடியும் என்று நாடாளுமன்றத்தில் உடனடியாக பிரச்சாரத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அங்கே வரவழைச்சு, அதுவும் குறிப்பாக தென் மாநிலத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் டீலிமிட்டேஷனே வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது தான் அதில் ஒன்றிய அரசுடைய உள்நோக்கம் என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்கு 6 மாத காலத்துக்கு முன்பு செய்ய வேண்டாம், அதற்கு பின்னால் செய்யலாம் என்று சொல்லும்போது அதெல்லாம் மீறி எஸ்ஐஆரை செய்தார்கள். அதையும் மீறி செய்த பின்பு எஸ்ஐஆருடைய படிவம் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிற வாக்காளர்கள் வெயிலுடைய காரணமாக வேகமாக வாக்களிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாருடைய அது மாற்றம் வேண்டும் என்பதாக சொல்லி தாவேக்காவினர் பிரச்சாரம் செய்வதோ அல்லது நாங்கள் வந்ததுனால தான் இங்கே வந்து எல்லா வாக்காளர்களும் அதிகமாக ஆர்வமாக வாக்களிக்க வந்திருக்கிறார்களோ என்று சொல்வதெல்லாம் உண்மை இல்லை. நேரடியாகவே நான் இதை களத்தில் பார்த்தேன், வாக்காளர்களோடு பேசினேன். ரொம்ப வெயில் கடுமையாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக வாக்களிச்சுட்டு செல்வோம் என்பது தான் களத்தினுடைய யதார்த்தப்படியே. தாவேக்காவுக்கு சாதகமான வாக்களிப்பு என்பது வந்து அது உண்மை அல்ல. நம்ம ஏற்கனவே அதை சொன்னோமே, அதாவது தமிழக வாக்காளர்களை பொறுத்தவரை அவர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். அது இந்த தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறார். யார் வர வேண்டும் என்பதை போல யார் வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இப்போ அந்த சூழலை வைத்து பார்த்தால் இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான இந்த வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வகையில் எந்த தாக்கமும், அது குறிப்பாக இந்த வெற்றியை பாதிக்கிற எந்த தாக்கமும் இந்த தேர்தலில் இருக்காது. பல இடங்களில் அப்படி ஒரு தாக்கம் இருப்பது போல செய்திகளில் சொல்லப்பட்டாலும் கூட முடிவு அவ்வாறு அமையாது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இல்லை இல்லை, அதாவது நீங்கள் அதை அப்படியே ஒரேடியாக அந்த மாதிரி வந்து நம்ம அதை வந்து சிரிக்க முடியாது. அது ஒரு எளிய மக்கள்கிட்ட அப்படி ஒரு தாக்கத்தை சில வேட்பாளர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தும் பொழுது ஏற்படுற பிரச்சனை தானே ஒழிய அதை வைத்தெல்லாம் இப்போ நான்லாம் என் தொகுதிக்கு போகும்போது தான் அப்படி தான் சொன்னாங்க.
எவ்வளோ வேணாலும் அவர் கொடுக்கட்டுங்க, ஆனால் நாங்கள் ஒரு முடிவு செய்துட்டோம், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் முடிவை தெளிவாக எடுத்து விடுகிறார்கள். ஆனால் எளிய மக்கள்கிட்ட சில ஆசை வார்த்தை காட்டும் பொழுது அது வந்து சிலருக்கு கொடுத்து சிலருக்கு கொடுக்கவில்லை என்று வரும்பொழுது ஏற்படுகிற பிரச்சனை தானே ஒழிய இது எந்த வகையிலும் தேர்தல் முடிவுகளையோ வாக்களிப்பதையோ இது பாதிப்பதில்லை என்பதை நேரடியாகவே நான் களத்தில் வந்து கண்டிருக்கேன். எல்லாம் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கல லைக் பண்ணாங்க அப்படின்னு இல்லை கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கிறோம். முழுக்க திமுக கூட்டணியினர் எல்லோரும் விழிப்போடு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் உள்ள எல்லா நடவடிக்கைகளிலும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய நடவடிக்கைகளை ரொம்ப டைட் பண்ணாங்க. அதே போல் கவுண்டிங்லையும் அது மாதிரி ஏதாவது நடந்துவிடக்கூடாது, பல மாநிலங்கள் நடக்கிறதா செய்திகள் வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் எல்லோரும் விழிப்புணர்வோடு சரியான முறையில் நியாயமான தேர்தல் நடத்தணும், அவ்வளோதான். எங்கள் கோரிக்கை வேறு, அதை தாண்டி வேறு எந்த கோரிக்கை இல்லை. எனவே அது மாதிரியான எந்த நடவடிக்கையும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கான விழிப்போடு இருக்கிறோம். நாங்கள் வெறும் திமுக கூட்டணி மட்டும் சொல்ல, எல்லா வேட்பாளர்களும் எல்லா கட்சியினரும் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நியாயமான தேர்தலை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வெறும் தேர்தல் கமிஷனுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் இருக்கிறது, தேர்தலில் பங்கெடுக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதை பொறுப்புணர்வோடு செயல்படுத்துவோம். அப்படி எதுவும் நடக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக. பாளையங்கோட்டையில் இல்லை, எல்லா தொகுதிகளிலையும் செயல்படுத்த வேண்டிய நலத்திட்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அது அந்தந்த காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை அந்தந்த உறுப்பினர்கள் அதை எடுக்கிறார்கள். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை குறிப்பிட்டு சொல்வதற்கு அது 15 ஆண்டுகளாக அதிமுகவுடைய கரங்களில் தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக 9 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தவருடைய கைகளில் இருந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அது வெறும் இன்னும் அது ஒரு ரொம்ப மோசமான அடிப்படை உள்கட்டமைப்புகள் சீரழிந்த பகுதியாக இருக்கிறது என்பதனால் அதை ரொம்ப குறிப்பிட்டு சொன்னோம். ஆனால் செயல்பாடுகள், மக்கள் நல திட்டங்கள் அது வந்துக்கிட்டே, ஏன்னா மக்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள், வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. எனவே செயல் திட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கணும், அது கொஞ்சம் திட்டம் போட்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நிச்சயமாக அடுத்தடுத்த காலங்களில் தொடரும். திமுக வாக்குறுதிகளை பொறுத்தளவுக்கு அதுதான், அதுவே பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டே தான். நான் தான் சொல்கிறேன், மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் ஏற்பட்டு கொண்டே இருக்க, தொடர்ந்து கூடிக்கொண்டே இருக்க, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் நிச்சயமாக. திமுக வாக்குறுதிகளில் ஒரே இலவசமாக நோக்கிய திட்டங்களாக இருக்குது. மதுவிலக்கை பற்றி இந்த தேர்தலில் எந்த கட்சிகளுமே பிரதானமாக எடுத்த மாதிரி தெரியல. நடிகர் சிவகுமார் கூட வாக்களிச்சுட்டு மது இல்லாத இந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் மது கடைகளை கொஞ்சம் குறைக்கிறது நடவடிக்கைகள் சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து எது சாத்தியமானதோ அந்த சாத்தியமானதை பேசியிருக்கு. நீங்கள் கடந்த தேர்தல் அறிக்கைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையிலையும் பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க சாத்தியமான விஷயங்கள் எதுவோ, எதை செயல்படுத்த இயலுமோ அதை மட்டுமே பேசியிருக்கிறார். மதுவிலக்குங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு வந்து ரொம்ப அவசியமானது. நாங்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்காக வேண்டி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். அந்த நோக்கத்திலிருந்து, அந்த கோரிக்கையிலிருந்து ஒரு பொழுதும் எஸ்டிபி வந்து விலகாது. இன்னும் அதற்கு தேவையான கோரிக்கைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வதில் இன்னும் தொடர்ந்து எஸ்டிபி தீவிரமாக அதில் வந்து இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை, அதான் சொல்கிறேன். மதுவிலக்கு படிப்படியான கட்டமான மதுவிலக்கு சாத்தியமாக இருக்குது. அந்த படிப்படியான மதுவிலக்கை நோக்கி அரசுகள் வந்து தொடர்ந்து நகரணும். இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லைன்னு அவர் சொல்கிறார். நான் தேர்தல் அறிக்கை எது சாத்தியமானதோ அதை மட்டும் தான் குறிப்பிட்டிருக்குதுன்னு சொன்னேன். அது வந்து மக்கள் நல திட்டங்களை பற்றி, மற்றபடி ஒரு பாலிசியாக ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு வந்து மதுவிலக்கு என்பது. அந்த கொள்கையில் இன்றைக்கும் எஸ்டிபி உறுதியாக இருக்கிறது, இனியும் இருக்கும். அதற்கு என்னென்ன வகையிலெல்லாம் அதை வலியுறுத்த முடியுமோ அதை நிச்சயமாக நான் வலியுறுத்தும். இல்லை, நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப தீவிரமாக இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மாணவ சமூகம் விடுபட வேண்டும் என்பதற்காக ரொம்ப அழுத்தமாக செயல்படுகிற கட்சி எஸ்டிபிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்காக வேண்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாங்களே களத்தில் இறங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னும் அது தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு சூழலாகத்தான் அதை பார்க்கும்போது தெரியுது. அது எங்கே எப்படி நடந்தாலும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனால் அந்த நடவடிக்கை இன்னும் தீவிரப்படுத்தப்படணும். எங்களுக்கு சில வாய்ப்புகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை வந்து குறைப்பதற்கான, தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து செயல்படுவோம்.
முடியாது. எல்லா தேர்தல்கள்லையும் உள்ளது போல தான். இதை நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டால் சில தொகுதிகளில் ரொம்ப வாக்குப்பதிவு குறைவாக இருக்குது. நாங்கள் போட்டியிடும் போதே பார்த்துருக்கோம். அங்கே விழிப்புணர்வு இல்லைங்கிறது அவசியம் எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக அதனால தான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து 100% வாக்குப்பதிவு நோக்கி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அது ஒரு ஒரு சுணக்கம் இருக்கிறது வந்து ஒரு கவலை அளிக்கிற விஷயம்தான். தேர்தல் அன்றைக்கு வாக்களிப்பது என்பது எல்லோருடைய கடமை. அதை வந்து 100% செய்யணும். அதை வரக்கூடிய காலங்களில் இன்னும் கொஞ்சம் அழுத்தி கொண்டு போகிற தவிர ஆப்ஷன்ஸ் வந்து